ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா தரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை பௌர்ணமி ஆகஸ்ட் 27 இந்த ஒரு நாள்ல நம்ம சிவபெருமானுக்கு ஒரே ஒரு பொருளை வைத்து நம்ம வழிபட்டாலே அவ்வளவு நன்மைகள் நம்மை தேடி வரும். ஆனால் இப்பொழுது நம்ம 5 பொருட்களை வைத்து வழிபட போறோம். இதுல மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இந்த பௌர்ணமி நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய விரும்புபவர்கள் முதலில் மாலை நேரத்தில் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து வீட்டின் பூஜை அறையை முதல்ல நீங்க சுத்தம் செஞ்சு கொள்ளுங்க. ஒரு சிறிய தட்டை எடுத்து அதில் முதல்ல நீங்க சிறிதளவு கல்லுப்பை பரப்பி வையுங்கள். இந்த கல்லுப்பை இப்பொழுது பரப்ப வேண்டும். வீடு முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையும் நல்லா முடிந்த அளவுக்கு துடைத்து எடுத்துவிட்டு சுத்தமாக வைத்துவிட்டு அதற்கப்புறம் குளித்துவிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்ய தொடங்கணும். இதை நீங்க பௌர்ணமி நேரத்துல இரவு 6 மணி அல்லது 7 மணிக்கு மேல கூட உங்களுக்கு எப்பொழுது நேரங்கள் இருக்கிறதோ ஆனால் 8 மணிக்குள் நீங்கள் செய்துவிட்டால் மிகவும் சிறப்பு. முதல்ல ஒரே ஒரு சின்ன பித்தளை தட்டை எடுத்து அதில் முதலில் சிறிதளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பையாவது நீங்கள் பரப்பிக் கொள்ளலாம். அதற்கு நடுவில் ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை வைத்து அருகில் 2 ஏலக்காய், சுத்தம் செய்த ₹1 நாணயம், சிறிதளவுக்கு மஞ்சள் ஆகியவற்றை நீங்கள் அந்த பித்தளை தட்டில் வைக்க வேண்டும். அதன் அருகிலேயே ஒரு சின்ன அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி நீங்க விளக்கை ஏற்றணும். விளக்கை ஏற்றிய உடனே பரிகாரத்தை நீங்க தொடங்கக்கூடாது. 2 நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய மனதில் இருக்கும் கவலைகளை இறைவனிடம் நீங்க முதல்ல ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் தான் முதல்ல விநாயகரை நினைத்து என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு சிவபெருமானை நினைத்து ஓம் நமச்சிவாய நமக்கு என்று 108 முறைகள் நீங்கள் சொல்லி இந்த ஒரு செயலை செய்யலாம். ஆனால் இதனை எப்படி விரிவாக செய்யணும் என்று கூறுகிறேன், அதனையும் கேட்டுக்கொள்ளுங்கள். கல் உப்பை வைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் என்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கணும். எலுமிச்சை பழத்தை கல் உப்புக்கு மேலே நடுவில் வைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தெளிவும் நல்ல மாற்றங்களும் வரட்டும் என்றும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஏலக்காயை வைத்து என்னுடைய குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் நல்ல செய்திகளும் மட்டுமே தான் கேட்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டணும். அடுத்ததா ₹1 நாணயத்தை வைத்து என்னுடைய உழைப்புக்கு உரிய வருமானங்கள் மட்டும் கிடைத்தால் போதும். பணம் எனக்கு அதிகமாக வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னுடைய உழைப்புக்கும் எனக்கு நல்ல வாய்ப்புகளையும் மட்டும் நீ தேடிக்கொடு, அதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று நீங்கள் நினைத்து அந்த ₹1 நாணயத்தையும் நீங்கள் வைத்து விடலாம். அடுத்ததா என் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறட்டும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும் என்று மஞ்சளை நீங்கள் சிறிதளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வைத்தாலும் போதுமானது. அதற்கு பிறகு இந்த 5 பொருட்களையும் விளக்கின் முன்பாக சிறிது நேரம் அப்படியே வைத்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு வேண்டுதலை மட்டும் இறைவனிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். பண கஷ்டம் இருந்தால் பணத்தை மட்டும் கேட்காமல் நல்ல வருமானத்திற்கான வாய்ப்பை கேளுங்கள். திருமண தடை இருந்தால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டாமல் எனக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து என்னுடைய வாழ்க்கை அன்பும் நிம்மதியும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் வேண்டணும். குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று வேண்டாமல் எங்களுடைய வீட்டில் அனைவருக்கும் நல்ல மனமும் புரிதலும் கிடைக்கணும். இதை மட்டும் நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இப்படி வேண்டும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு சிவபெருமான் நிச்சயமாக தேடி கொடுப்பார். இந்த உலகத்துல எல்லாருமே எனக்கு அது வேணும் இது வேணும் தான் கேட்கிறாங்களே தவிர இனி அந்த மாதிரி மாத்து, அதுக்கான வாய்ப்பை கொடுன்னு நீங்கள் வேண்டும் பொழுது ஒரு பரிகாரத்தை செய்து வேண்டும் பொழுது அந்த ஒரு பரிகாரத்துக்கு சக்தி என்பது அதிகமாகவே இருக்கும். இந்த வழிபாட்டை நீங்க செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 பொருட்களிலும் தனியாக அதிசய சக்தி இருப்பதாக நீங்க நினைக்க கூடாது. உங்களுடைய நல்ல எண்ணத்தையும் இறை நம்பிக்கைகளையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய அடையாளங்களாகவே மட்டுமே தான் இந்த ஒரு விஷயமானது இருக்கும். வழிபாடு முடிந்த பிறகு உங்களால முடிந்தா ஒரு சின்ன தர்மத்தை நீங்க செய்யுங்க. ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுக்கலாம், தேவையுள்ளவங்களுக்கு உதவி செய்யலாம். மறுநாள் காலையில் இறைவனை வணங்கி கல்லுப்பு, எலுமிச்சை, ஏலக்காய், மஞ்சள் ஆகியவற்றை உங்களுடைய குடும்ப வழக்கப்படி மரியாதையாகவே நீங்கள் மரியாதையாக நீங்க அகற்றலாம். ₹1 நாணயத்தை மட்டும் சுத்தமான துணியில் வைத்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். இறுதியில் விளக்கின் முன்பாக கைகளை கூப்பி இறைவனை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் குறையட்டும், நல்ல வாய்ப்புகள் வரட்டும், என்னுடைய உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கட்டும், என்னுடைய குடும்பத்தில் அமைதியானது நிலைக்கட்டும், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தேடி தரட்டும் என்று வேண்டி நீங்கள் 3 முறைகள் ஓம் நமச்சிவாய என்று சொல்லி இந்த வழிபாட்டை முடிக்கலாம். இந்த பௌர்ணமியில் இந்த பரிகாரத்தோடு உங்களுடைய முயற்சிகளையும் சேர்த்து கொள்ளுங்கள். அதுவே இந்த வழிபாட்டை அர்த்தமுள்ளதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வேறு ஏதேனும்